சென்னையில் நடந்த விமானப்படையின் வான்வழி சாகச நிகழ்ச்சியை காண வந்து உயிரிழந்த 5 பேரின் குடும்பத்திற்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்திய விமானப்படையின் சாகச நிகழ்ச்சி சென்னை மெரினா கடற்கரையில் நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததை குறிப்பிட்டுள்ளார். இந்நிகழ்ச்சிக்கு தேவையான நிர்வாக ரீதியிலான ஒத்துழைப்பையும் வசதிகளையும் செய்து கொடுப்பதற்காக இந்திய விமானப்படை கோரியிருந்த மேலாகவே ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்திருந்தார். இதற்காக தமிழ்நாடு அரசின் காவல்துறை, தீயணைப்புத்துறை, சென்னை பெருநகர மாநகராட்சி மற்றும் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை ஆகிய முக்கிய துறைகள் ஒருங்கிணைந்து சிறந்த நிகழ்ச்சியை சென்னை மக்களுக்கு வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தது. இருப்பினும் எதிர்பார்த்த எண்ணிக்கையை விட மிக மிக அதிக அளவில் மக்கள் வந்திருந்ததால் நிகழ்ச்சி முடிந்த பின்னர் திரும்ப செல்லும் பொழுது மக்கள் தங்கள் வாகனங்களை அடைவதிலும் பொது போக்குவரத்தை பெறுவதிலும் மிகவும் சிரமம் அடைந்தனர் என்பதை அறிந்ததாக தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், அடுத்த முறை இது போன்ற பெரிய நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்யும் பொழுது கூடுதல் கவனமும் ஏற்பாடுகளும் செய்யப்படும் என்று கூறியுள்ளார். கடும் வெயில் மற்றும் பல்வேறு மருத்துவ காரணங்களால் 5 விலை மதிப்பற்ற உயிரிழப்புகள் ஏற்பட்டிருப்பதை அறிந்து மனவேதனையும் வருத்தமும் அடைவதாகவும், உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இது ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும் என கூறியுள்ளார். மேலும் உயிரிழந்தவர்கள் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதோடு உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்க உத்தரவிட்டதாக தெரிவித்துள்ளார்.